நீங்க சக்கரை நோயின்னு சொல்றது ஒரு செரிமான குறைபாடு. இந்த செரிமான குறைபாடு ஏன் நாள்பட்ட நோயா மாறுது அப்படின்றதையும், சக்கரை நோயில இருந்து முற்றிலும் எப்படி குணமடைகிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். இப்ப யாருக்கு சக்கரை நோய் குணமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் உணர்ச்சி பூர்வமா எனக்கு சக்கரை நோய் இல்லைன்னு சக்கரை நோயை தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு சக்கரை நோய் குணமாயிரும். யாருக்கு குணமாகாதுன்னா, யார் எனக்கு சக்கரை நோய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா குணமாகாது. இப்படி நான் சொன்னது என்னன்னா எதுவுமே தெரியாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நான் மரபு வழி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால மட்டும் இல்லாம என்னோட ஆசான்கள் அனுபவங்களையும் அவங்களால குணமான சக்கரை நோயாளிகளின் ஆரோக்கியத்தின் கருத்துக்களை கேட்டதுனால உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் இல்ல, என்னோட அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்துச்சு. அவங்களுக்கு இதுல உள்ள எந்த தொந்தரவும் வராம மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாம முற்றிலும் குணமடைஞ்சிட்டாங்க. அந்த பகிர்வை தான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்ப சக்கரை நோய் இருக்கு அப்படின்னு டெஸ்ட் மூலியமா தெரிய வந்துச்சோ அப்பதான் உங்களுக்கு சக்கரை நோய்க்கான தொந்தரவுகள் அதிகமா வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நோய் குணமாகறதுக்கு மனம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். உங்க மனசுக்கு எப்ப நமக்கு நோய் இல்லை அப்படின்னு குழப்பத்துல இருந்து தெளிவடையுதோ அப்பதான் உங்க நோய் குணமடைய ஆரம்பிக்கும். உங்க உடம்புல ஒரு நோயோ தொந்தரவோ வந்தா முதல்ல குழப்பம் அடைகிறது உங்க மனம் தான். அது மட்டும் இல்லாம பல கேள்விகளையும் எழுப்பும். இந்த கேள்விகளுக்குலாம் பதில் தேட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க நோய் குணமடைய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நோய் குணமடையுமா ஆகாதா அப்படின்னு நம்ம மனம் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமலே சில மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறோம். அந்த மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டா சக்கரை நோய் குணமடையாது அப்படின்றதை தெரிஞ்சும், இதனால சில பிரச்சனைகள் அதிகமாகன்றதை தெரிஞ்சும் அந்த மாத்திரையை உட்கொள்றோம். இதுதான் சக்கரை நோய் நாள்பட்ட சக்கரை நோயா மாறுறதுக்கான முதல் படி. எல்லா கருத்துக்களையும் ஒரே வீடியோல பதிவிட முடியாத காரணத்தினால மீண்டும் அடுத்த உண்மையோட சந்திப்போம்.